தொடர்ந்து பார்ப்பதற்கு முன்னால் நாலேஜ் அறிவொளி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து இதில் இருக்கக்கூடிய அனைத்து வினாக்களும் பார்த்துடலாம். இந்த பதிவு சொன்ன ஏதேனும் கேள்விகள் செய்யுங்கள். மேலும் டிஎன் குரூப் சார்ந்த பலவித தகவல்கள், ஒரிஜினல் ஆன்சர் கீ மற்றும் வினா விடைகள் பதிவிட்டுள்ளோம். தொடர்ந்து இது போன்ற பல்வேறான பயனுள்ள தகவல் பதிவிட்டுள்ளோம். நண்பருக்கு நாலேஜ் அறிவொளி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தவிர்க்காமல் காணுங்கள். சரி, வினாக்குள்ள செல்லலாம். அடுத்து நாம் பார்க்க போகிறது முதல் வினாவாக, பிரம்மதேய கிராமம் என அழைக்கப்பட்டது கிராமம் எது? ஆப்ஷன் ஏ உத்திரமேரூர். சமூகவியல் வினா விடைகள் டிஎன் பேப்பர் 1 வெரி ஈஸி அண்ட் இம்பார்ட்டன்ட். 121 பிரம்மதேய கிராமம் என அழைக்கப்பட்ட கிராமம் எது? ஆப்ஷன் ஏ உத்திரமேரூர். அடுத்து பட்டியல் 1ஐ பட்டியல் 2 உடன் பொருத்துக. பட்டியல் 1 பட்டியல் 2. கொடுமணல் உள்ள இடம் ஆப்ஷன் 4 ஈரோடு. பி கீழடி உள்ள இடம் 1 மதுரையில் உள்ளது கீழடி. சி பட்டணம் உள்ளது 2வது கேரளாவில் உள்ளது பட்டணம். டி ஆதிச்சநல்லூர் உள்ள இடம் 3வது திருநெல்வேலி. ஸோ இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி. அடுத்து வினா, உலகின் மிக பழமையான பல்கலைக்கழக அருங்காட்சியகம் எது? வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சோசியல்னாவே ஒரு சுவாரஸ்யம் உண்டு. உலகிலேயே மிக மிக பழமையான பல்கலைக்கழக அருங்காட்சியகம் எதுனா ஆப்ஷன் டி ஆஷ்மோனியன். அடுத்து வினாயன் 124, இந்தியாவின் டீட்ராய்ட் என்று எந்த நகரம் அழைக்கப்படுகிறது? வெரி ஈஸி. ஆப்ஷன் பி சென்னை மாநகரம் தான் இந்தியாவின் டெட்ராய்டு என அழைக்கப்படுகிறது. அடுத்து வினாயன் 125, முதலில் நில வரைபடத்தில் அட்ச தீர்க்க கோடுகளை வரைந்தவர் யார்? அட்ச தீர்க்க கோடுகள் எழுதி ஆப்ஷன் பி தாலமி. இது கொஸ்டின் கொஞ்சம் ட்விஸ்டானது. ஒரு சிலர் ஆரியப்பட்டர்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் நில வரைபடத்தின் அட்ச தீர்க்க கோடுகளை வரைந்தவர் யாருன்னா ஆப்ஷன் பி தாலமி. அடுத்து வினாயன் 126, நிறுவனவற்றில் குழந்தைகளுக்கான அவசர உதவி மைய எண் எது? ஆப்ஷன் சி 1098 1098 விட இது மிகவும் அவசியமான ஒன்று. குழந்தைகளுக்கு ஏதாவது பாதுகாப்பு தேவைன்னும் போது இந்த நம்பர் ரொம்ப அவசியமானது. பின்வருவனவற்றில் குழந்தைகளுக்கான அவசர உதவி மைய எண் 1098 பாதுகாப்பு எண். வினாயன் 127, மனிதர்களின் தோற்றம் மற்றும் பரிமாண வளர்ச்சி பற்றி படிக்கும் படிப்பு. ஆப்ஷன் ஏ மானுடவியல். மனிதர்களின் தோற்றம் மற்றும் பரிமாணம் பற்றி படிக்கிறது மனிதர்கள் படிக்கிறது மானுடவியல். அதே தொல்லியல் என்பது தொல்பொருள் ஆராய்ச்சிகள், அதாவது முடிஞ்சு போன ஒன்றை பற்றி நாம் தேடக்கூடிய ஒன்று. அடுத்து சியில் இருக்கிறது ஹோமோ ஹெபிலிஸ். டியில் இருக்கிறது ஹோமோ சேப்பியன்ஸ். இதை பற்றி நாம் இனிவரும் பதிவிட இருக்கும். இதை பற்றி நம்ம டீப்பாகவே நாம் பார்க்கலாம். தொடர்ந்து பார்ப்பதற்கு நாலேஜ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நாம் இப்பொழுது சரியான விடையை தேர்ந்தெடுக்கும். இதில் பலவித விடைகள் கொடுத்துருக்கு. அதில் சரியான விடை எதுனா ஆப்ஷன் ஏ தான். ஜிப்ரால்டர் நீர் சந்தி அட்லாண்டிக் பெருங்கடலையும் மத்திய தரைக்கடலையும் இணைக்கிறது. ஜிப்ரால்டர் நீர்ச்சந்தி அட்லாண்டிக் பெருங்கடலையும் மத்திய தரைக்கடலையும் இணைக்கிறது. இது ஒன்றும் சரி, மற்ற மூன்றுமே தவறானது. ஸோ அதை நாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்து வினாய் 129, மலைகள் இரண்டாம் நிலை நிலைத்தோற்றங்கள் ஆகும். கூற்று 2 மரியானா அகழியின் ஆயிரத்தை விட அதிகம். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ கூற்று 1 மற்றும் கூற்று 2மே சரியானது. ஸோ அது இனிவரும் கேள்விகளுக்கு கேட்கறதுக்கு வாய்ப்புண்டு. அதாவது முதல் கூற்று என்னன்னா மலைகள் இரண்டாம் நிலை நிலத்தோற்றங்கள் ஆகும், இதுவும் சரி. அடுத்து கூற்று 2 மரியானா அகழியின் ஆழம் எவரெஸ்டினுடைய உயரத்தை விட அதிகமாகும். மரியானான்ற ஒரு ஆழம் உண்டு, அதனுடைய ஆழம் எவ்வளோனா எவரெஸ்ட் சிகரத்தை விட ஆழமாக இருக்கும். அடுத்து வினாயன் 130, இந்தியாவின் முதல் நீர்மின் நிலையம் எங்கு? ஆப்ஷன் சி டார்ஜிலிங். வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்.
அடுத்து வினாய் 131 கூற்று ஏ காரணம் ஏ புதுப்பிக்க இயலாத வளங்கள் நிலக்கரி, பெட்ரோலியம், இயற்கை வாயு. காரணம் ஆர் புதுப்பிக்க இயலாத வளங்களை முறை பயன்படுத்திவிட்டால் மீண்டும் மீண்டும் உற்பத்தி செய்ய முடியாது. இது சரியான விடை ஆப்ஷன் ஏ தான். கூற்றும் சரி, காரணமும் சரிதான். மிக மிக எளிமையாகவே இந்த டிஎன் டெட் பேப்பர் 1 கேட்டிருக்காங்க. அதாவது புதுப்பிக்க இயலாத வளங்கள் நிலக்கரி, பெட்ரோலியம், இயற்கை வாயு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இந்த புதுப்பிக்க இயலாத வளங்களை ஒரு முறை பயன்படுத்தி விட்டால் மீண்டும் உற்பத்தி செய்ய முடியாது. உதாரணமாக பெட்ரோலை எரிச்சிட்டா திரும்ப நமக்கு அந்த பெட்ரோல் கிடைக்காது. நிலக்கரி எரிச்சிட்டா திரும்ப அந்த நிலக்கரி கிடைக்காது. அடுத்து வினாய் 132 வடமேற்கு ரயில்வேயின் தலைமையிடம் ஆப்ஷன் சி ஜெய்ப்பூர். வடமேற்கு ரயில்வேயின் தலைமையிடம் ஜெய்ப்பூர். அடுத்து வினாய் 133 கூற்று 1 நீர் பாதுகாப்பு தனி மனிதனின் தற்போதைய மற்றும் எதிர்கால தேவைகளை சந்திப்பதற்கும் நீர்க்கூளத்தை பாதுகாப்பதையும் உள்ளடக்கி உள்ளது. கூற்று 2 நீர் பாதுகாப்பு வழிமுறை நீர் மாசுபடுதலை குறைக்குமே தவிர ஆற்றல் சேமிப்பை அதிகப்படுத்தாது. மேலே குறிப்பிட்டுள்ள கூற்றின் சரியான விடையை தேர்ந்தெடுக்க. இதற்கு சரியான விடை சி. கூற்று 1 சரி, ஆனால் கூற்று 2 தவறானது. அதாவது கூற்று 1 என்னன்னா நீர் பாதுகாப்பு மனிதனின் தற்போதைய மற்றும் எதிர்கால தேவைகளை சந்திப்பதற்கும் நீர்க்கோளத்தை பாதுகாப்பதையும் உள்ளடக்கியது சரிதான். அடுத்து கூற்று 2 என்னன்னா நீர் பாதுகாப்பு வழிமுறைகள் நீர் மாசுபடுதலை குறைக்குமே தவிர ஆற்றல் சேமிப்பை அதிகப்படுத்தாது என்பது தவறானது. காரணம் ஏன்னா நீர் பாதுகாப்பு வழிமுறைகள் வந்து நீர் மாசுபடுதலை குறைக்கும் அண்ட் தென் ஆற்றலும் நமக்கு அவசியமானதாக கிடைக்கும். அடுத்து வினாய் 134 எந்த மகரந்த துகள்கள் எளிதில் காற்றில் எடுத்து செல்லப்படுகிறது? ஆப்ஷன் டி சோளம். அதாவது சோளம் தாவரத்தோட காற்றில் எடுத்து செல்லப்படும். அதாவது தாவரத்தினுடைய மகரந்த சேர்க்கை வந்து பல விதங்கள் நடக்குதுன்னு நம்ம பார்த்துருக்கோம். அது காற்று வழி மகரந்த சேர்க்கையில் வந்து அதிவேகமாக நடக்கக்கூடியதுன்னா சோளம் தான். சோளத்துக்கு அப்புறம் தான் மற்றதெல்லாமே. ஹைட்ரில்லா, சூரியகாந்தி, சோஸ்ரியா இது எல்லாமே காற்றின் மூலமாக தான் மகரந்த சேர்க்கை நடக்குது. மிக வேகமாக அதனுடைய தோள்கள் எளிமையாக எடுத்து செல்லப்படுது. ஆண்ட்ரோசியம் டு ஜைனோசியம். அடுத்து 135 நைட்ரஜனை விட நீரில் 2 மடங்கு அறையும் தன்மை உடைய வாயு எது? ஆப்ஷன் சி ஆக்சிஜன். நீரில் வந்து ஏற்கனவே ஆக்சிஜன் இருக்குது. அதில் வந்து நம்ம நைட்ரஜன் அதில் மிக்ஸ் பண்ணியிருக்க நைட்ரஜன் அவைலபிள் இருக்குது. ஆனால் அதில் அதிவேகமாக பறக்கக்கூடியதுன்னா ஆக்சிஜன் தான் மிக எளிமையாக கரையும். அடுத்து வினாய் 136 வெள்ளொளி கதிரின் டேஸ் மூலம் வானவில் தோன்றுகிறது? ஆப்ஷன் பி நிறப்பிரிகை. அதாவது வெள்ளொளி கதிரினுடைய நிறப்பிரிகை மூலம் தான் வானவில் தோன்றுறது. விப்ஜிஆர். நம்ம காலையில் கண் வெளிச்சதோடனே சூரியனை பார்க்குங்க. இப்போ வந்து அந்த அந்த சூரியனில் வந்து 7 விதமான வண்ணங்கள் தோன்றும். அடுத்து வினாய் 137 விமானங்களின் வேகத்தை அளவிட பயன்படும் அலகு? ஆப்ஷன் டி நாட். அதனுடைய வேகத்தை நம்ம விமானத்தினுடைய அலகை நம்ம நாட்ன்ற அலகால் அளக்கிறோம். வானியல் அலகுன்றது அளக்கும். அதே கிலோமீட்டர்ன்றது நம்ம வாகனங்களில் பயன்படுத்தப்படுறது. 2 வீலர் நம்ம ஃப்ளைட்டில் பறக்கும் போது அதனுடைய வேகத்தை வந்து நாட்டால் நோட் பண்ணுறோம். நாம் நாட்டுன்ற வார்த்தையால். கீழ்காண்பவற்றுள் எவை உராய்வினை அதிகரிக்கும் வழிகள்? ஆப்ஷன் பி தொடுபரப்பை அதிகரிப்பதன் மூலம். இதன் மூலம் உராய்வை அதிகரிக்கலாம். மற்றதெல்லாம் உராய்வை குறைக்கும் வழிகள். தொடுபரப்பை குறைப்பதன் மூலம், சமமான தொடுபரப்பின் மூலம், தொடும் பரப்பின் உயவு பொருள் பயன்படுத்துவதன் மூலம் வந்து ஒரு பொருள் உராய்வை நாம் குறைக்கலாம். அடுத்து வினாய் 139 இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் தலைமையிடம் எங்குள்ளது? ஆப்ஷன் டி பெங்களூரு. பெங்களூரில் தான் இப்போ இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தினுடைய தலைமையகம் அமைந்திருக்கு. இம்பார்ட்டன்ட் அண்ட் தென் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒன்று. அடுத்து வினாய் 140 நேரடியாக திண்மம் வாயுவாக மாற்றமடைதல் டேஸ் எனப்படும்? ஆப்ஷன் டி ஆப்ஷன் சி பதங்கமாதல். நேரடியாக திண்மம் வாயுவாக பதங்கமாதல். உதாரணமாக நம்ம இப்போ கற்பூரத்தை கொளுத்துறங்கன்னும் போது அந்த கற்பூரம் எரிஞ்சு உடனே அது திடப்பொருளாக இருக்குது, ஆனால் காணாமல் போயிடும். அதுதான் பதங்கமாதல். அடுத்து வினாய் 141
அமேசான் காடு உலகின் மிகப்பெரிய மழைக்காடு ஆகும். இது பிரேசில் அமைந்துள்ளது. அமேசான் காடு தான் உலகிலேயே மிகப்பெரிய மழைக்காடு. இங்கே அமைந்துள்ள இடம் எதுனா பிரேசில். ஆப்ஷன் சி பிரேசில். வியூவர்ஸ், இப்பொழுது நாம் பார்த்துட்டு இருக்கிற பதிவுகள் டிஎன் டெட் குரூப் தேர்வுகளுக்கு பயனுள்ளதாக இருப்பது மட்டும் இல்லை, லைஃப்லையும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒரு நாலேஜபிளான கொஸ்டின்ஸ். பதிவு பிடித்தவர்கள் வீடியோ லைக் செய்யுங்கள். ஏதாவது கேள்விகள் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட். இரு கூற்றுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. கூற்று 1, மாட்டுச்சாணம் மற்றும் பிற உயிரி கழிவுகள் கோபர் பயன்படுகின்றன. கூற்று 2, உயிரி வாயு உற்பத்தி செய்வதோடு அதனை வயல்களில் உரமாகவும் மேற்கண்ட கூற்றுகளுக்கேற்ப கீழே கொடுக்கப்பட்டுள்ள சரியான விடையை. கூற்று 1 மற்றும் கூற்று 2மே சரி. என்னன்னா, மாட்டுச்சாணம் மற்றும் பிற உயிரி கழிவுகள் கோபர் வாயு உலைகளில் பயன்படுகின்றன. கூற்று 2, உயிரி வாயு உற்பத்தி செய்வதோடு அதனை வயல்களில் உரமாகவும் பயன்படுத்தலாம். ரெண்டுமே சரிதான். அடுத்து 3, கீழே கொடுக்கப்பட்டுள்ள அமிலங்களில் எது எலுமிச்சை சாற்றில் உள்ளது? ஆப்ஷன் சி சிட்ரிக் அமிலம். சிட்ரிக் அமிலம் தான் எலுமிச்சை சாற்றில் அதிகமாக இருக்கிறது. அடுத்து வினா 144, கடலில் மட்டுமே வாழ்பவை நீர்க்குழல் மண்டலம் கொண்டவை டேஸ். ஆப்ஷன் தொகுதி முட்தோலிகள். அடுத்து 145, உலக வனவிலங்குகள் தினம் ஒவ்வொரு ஆண்டும் டேஸாம் நாள் அனுசரிக்கப்படுகிறது? ஆப்ஷன் டி மார்ச் 3ஆம் நாள். உலக வனவிலங்குகள் தினம் அனுசரிக்கப்படும் நாள் மார்ச் 3ஆம் நாள். இது வெரி யூஸ்ஃபுல் கொஸ்டின். அடுத்து வினா 146, இந்த கனிமத்தை உட்கொள்ளும் போரோசிஸை எலும்புத்தன்மை தடுக்க முடியும்? ஆப்ஷன் டி கால்சியம். கால்சியத்தை நாம் எடுக்கும்போது எலும்புகள் உடைவு குறையும், கால்சியம் நிறைந்துள்ள உணவுகளை சாப்பிடும்போது. அடுத்து வினா 147, கண்ணை ஈரமாகவும் தெளிவாகவும் வைக்கும் சவ்வானது? ஆப்ஷன் பி கன்ஜங்டிவா. கன்ஜங்டிவான்றது தான் கண்ணை ஈரப்பதத்தோடும் வச்சிருக்கிற ஒரு பகுதி. அடுத்து வினா 148, கூற்று 1, மழைக்காலங்களில் காற்றின் அதிக அளவு ஈரப்பதம் காணப்படும். கூற்று 2, காற்றில் 4 பங்கு நைட்ரஜன் வாயு உள்ளது. இதில் கூற்று 1 கூற்று 2 இரண்டுமே சரிதான். இப்போ நாம் பார்த்த டிஎன் டெட் தாள் ஒன்றிற்கான கணிதம், அறிவியல், சமூகவியல் வினாக்கள் பார்த்தோம். அனைத்துமே ஒரு எளிமையாக தான் கேட்டிருக்காங்க. அதாவது மழைக்காலங்களில் காற்றின் அளவு அதிக ஈரப்பதத்தில் இருக்கும், எல்லாருக்கும் தெரிஞ்சது. அடுத்து காற்றின் 4 பங்கு நைட்ரஜன் வாயு உள்ளது. கூற்று 1 கூற்று 2மே சரியானது. அடுத்து வினா 149, தாவரங்களில் 80% மகரந்த சேர்க்கையானது டேஸ் பூச்சிகள் மூலம் நடைபெறுகிறது? ஆப்ஷன் டி தேனீக்கள். அதாவது தாவரங்களின் மகரந்த சேர்க்கையில் முதன்மையான பங்கு வகிப்பது தேனீக்கள் தான். அவை தேன் எடுக்கிறதுக்காக அது அனைத்து மலர்களிலுமே அதிக அளவில் வேலை செய்து கொண்டே இருக்கும். அடுத்து வினா 150, கடைசி வினா. கூற்று 1ஐ கூற்று 2உடன் பொறுத்துக. ஆப்ஷன் ஏ காற்றின் மூலம் விதை பரவுதல், அனிமோகோரி 2வது. அதே நீர் மூலம் பி நீர் மூலம் விதை பரவுதல், நம்ம என்ன சொல்லணும்னா ஹைட்ரோகோரின்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அடுத்து விலங்கு மூலம் விதை பரவுதல் ஹூகோரி அப்படின்னு சொல்லுவோம். அண்டு சுய வழியில் விதை பரவுதல் ஆட்டோகோரி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி. இப்பொழுது நாம் டிஎன் டெட் தாள் ஒன்றிற்கான பலவித வினாக்கள் பார்த்தோம். இப்போ நாம் பார்த்து பதிவு பிடித்தவர்கள் வீடியோவை லைக் செய்யுங்கள். இது சொந்தமான ஏதேனும் கேள்விகள் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யுங்கள். மேலும் இது போன்ற பல்வேறான தகவல் பதிவிட்டுள்ளோம். காணாதவர்கள் பிளேலிஸ்ட் சென்று அனைத்து தகவல்களையும் காணுங்கள். தொடர்ந்து இது போன்ற பல்வேறான பயனுள்ள தகவல்களை காண்பதற்கு நாலேஜ் மீன் அறிவொளி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளுங்கள். முந்தைய பதிவுகளில் நாம் டிஎன் டெட் தமிழ், ஆங்கிலம், கணிதம், உளவியல் வினாவிடைகள் பார்த்தோம். காணாதவர்கள் பிளேலிஸ்ட் சென்று காணுங்கள். இப்பொழுது பார்க்கலாம்னாலும் சொல்லுங்கள், பார்க்கலாம். பார்த்துட்டு இருக்கிறது நாம சைக்காலஜி உளவியல். ஒரு பதிவில் சந்திக்கலாம். பதிவை பார்த்தமைக்கு நன்றி. இது போன்ற பல்வேறான பயனுள்ள தகவல்கள் பதிவிட்டுள்ளோம். காணாதவர்கள் பிளேலிஸ்ட்டுக்கு சென்று
காணுங்கள். நாலேஜ் டொமைன் அறிவொளியில் உடல்நலம் காக்கும் பலவிதமான பயனுள்ள தகவல் பதிவிட்டுள்ளோம். மேலும் கல்வி சார்ந்த தகவல் பதிவிட்டுள்ளோம். டேட் குரூப் தேர்வுகள், பொதுத்தமிழ் புத்தகத்தினுடைய 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரையான பொதுத்தமிழ்